சகல தேவைகளை பூர்த்தி செய்பவன் நீயே அல்லாஹ். சகல தேவைகளை பூர்த்தி செய்பவன் நீயே அல்லாஹ். அதை சிருஷ்டியினுடன் இருந்தே செய்பவனும் நீயே யா அல்லாஹ். உன்னை என்று யார்தான் தேவையை பூர்த்தி செய்ய முடியும்? உன்னை என்று யார்தான் தேவையை பூர்த்தி செய்ய முடியும்? இலாகுவாக இருக்கும் ஒருவன் நீயே யா அல்லாஹ். சகல தேவைகளை பூர்த்தி செய்பவன் நீயே அல்லாஹ். அதை சிருஷ்டியினுடன் இருந்தே செய்பவனும் நீயே யா அல்லாஹ். அதை சிருஷ்டியுடன் இருந்து செய்பவன் நீயே அல்லாஹ். வா வா வா. அப்ப முதல்ல சிருஷ்டியுடன் அல்லாஹ் இருக்கான்னு ஒத்துக்கிட்டாங்க ஐனியத்தையும். ஆனா சிருஷ்டி வேற நீ வேற ஒத்துக்கிறாங்க. பிற கைரியத்தையும் சாபித்தாக்குறாங்க. ஜாத்தில் ஹாயும் பகுதானவனே, தன்னில் தானாய் தரிப்பட்டவனே. ஜாத்தில் ஹாயும் நல்லா உள் வாங்கி அவரே எழுதுறாங்க. ஜாத்தில் ஹாயும் பகுதானவனே, தன்னில் தானாய் தரிப்பட்டவனே. அதமான என்னை உன் உஜூதை கொண்டு தரிபட்டிருக்க செய்தவனே. என்னில் நான் இல்லை, என்னில் நான் இல்லை, என்னில் நீயே இருக்கிறாய். இலாகுவாக இருக்கும் ஒருவன் நீயே யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். சகல தேவைகளை பூர்த்தி செய்பவன் நீயே அல்லாஹ். அதை சிருஷ்டியினுடன் இருந்தே செய்பவனும் நீயே யா அல்லாஹ். சிஃபாத்தில் காமில் ஆனவனே, எந்த குறையும் இல்லாதிருப்பவனே. சிஃபாத்தில் காமில் ஆனவனே, எந்த குறையும் இல்லாதிருப்பவனே. நாகிஸ் எனது குறைகள் அனைத்தையும் உன் சிஃபாத்தை கொண்டு மறைப்பவனே. நாகிஸ் எனது குறைகள் அனைத்தையும் உன் சிஃபாத்தை கொண்டு மறைப்பவனே. என்னில் நான் இல்லை, என்னில் நான் இல்லை, என்னில் நீயே இருக்கிறாய். இலாகுவாக இருக்கும் ஒருவன் நீயே யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். அஃஆலில் முக்தாரானவனே, அனைத்தையும் செயல்பட வைப்பவனே. அஃஆலில் முக்தாரானவனே, அனைத்தையும் செயல்பட வைப்பவனே. மஜ்பூரான என்னை நிஸ்பத்தாக்கி மிக கண்ணியமாக வளர்ப்பவனே. மஜ்பூரான என்னை நிஸ்பத்தாக்கி மிக கண்ணியமாக வளர்ப்பவனே. சகல தேவைகளை பூர்த்தி செய்பவன் நீயே அல்லாஹ். அதை சிருஷ்டியினுடன் இருந்து செய்பவன் நீயே யா அல்லாஹ். ஆசாரில் மாலிக்குல் முல்கானவனே, சகல லோகங்களின் அதிபதியே. ஆசாரில் மாலிக்குல் முல்கானவனே, சகல லோகங்களின் அதிபதியே. முஹ்தாஜ் என்னை உன் ரஹமத்தை கொண்டு அதிபதியாக்கி பார்ப்பவனே. முஹ்தாஜ் என்னை உன் அருளை கொண்டு அதிபதியாக்கி பார்ப்பவனே. என்னில் நான் இல்லை, என்னில் நான் இல்லை, என்னில் நீயே இருக்கிறாய். இலாகுவாக இருக்கும் ஒருவன் நீயே யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். சகல தேவைகளை பூர்த்தி செய்பவன் நீயே அல்லாஹ். அதை சிருஷ்டியினுடன் இருந்து
செய்பவனும் நீயே யா அல்லாஹ். உன்னை அன்று யார்தான் தேவையை பூர்த்தி செய்ய முடியும்? உன்னை அன்று யார்தான் தேவையை பூர்த்தி செய்ய முடியும்? இலாஹுவாக இருக்கும் ஒருவன் நீயே யா அல்லாஹ், நீயே யா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வா வா வா. தாலிம் அப்படியே கரைச்சு குடிச்சு உருண்டி. நீங்களே எழுதுங்க பாட்டு நீங்களே. மாஷா அல்லாஹ், பரக்கத் அல்லாஹ் கொடுக்குறான். மினல்லா இல்லல்லா. மாலிகுல் முல்க் அவன் தான் நம்மளை அதிபதியாக்கி பார்த்து அளவு பார்க்குறான். அவன் தான் கொடுத்தான். மினல்லா இல்லல்லா. தீவா மூலா சர்க்காரை பார்க்கணும், தாய் தப்பனை பார்க்கணும்னு பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கார். அல்லாஹ் தாலா அவங்களுடைய நோக்கத்தை மக்சூதை நிறைவேற்றுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாய் தப்பனை பார்த்தா சவாப் கிடைக்கும், ஹஜ்ஜுடைய சவாப் கிடைக்கும். ஷேഖை பார்த்தா மௌலா கிடைக்கும். லா இலாஹா இல்லல்லாஹ் ஸல்லு அன் நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. லா இலாஹா இல்லல்லாஹ். சர்க்கார் சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. சர்க்கார் வரும்போதே ஒரு எதிராக்க போட்டாங்க. நம்மளால் சுயமாக இங்கே வர முடியுமா? வா வா வா. நம்மளால் நினச்சி பார்க்கும் போதே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மிஸ்கினுக்கு வந்து குழந்தை பிறந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. ஆனால் எனக்கு ஒரு தேடலாக இருந்தது. சரி, எஜமானை பார்த்து ஒரு 2 வருஷம் ஆகுது, நேரில் வரணுமே, சர்க்காரை வந்து பார்க்கணுமே அப்படின்ட்டு யோசனையாகவே இருந்தது. ஆனால் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம யோசனை பண்ணது எல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்த்தா நடக்காது. நம்ம நிறைய யோசனை பண்ணுறோம், ஆனால் எதுவும் நடக்காது. ஆனால் அல்லாஹ் நாடுனா அது நடக்கும். சுப்ஹானல்லாஹ். வா வா. அப்போ சர்க்கார் வரும்போது இதையும் கொடுத்தாங்க. இப்போது இங்கே எல்லாமே நம்ம கூடியிருக்கோம் இல்லையா? அப்போ சர்க்கார் நம்ம நினச்சா, நம்ம வந்தோம் நினச்சா அது தவறுங்க. சர்க்கார் பிச்சை போடுறாங்க, அல்லாஹ் நம்மளை கூட்டிகிட்டு வந்தான். எப்படி கூட்டிகிட்டு வந்தான்? நம்மளை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்தான் எஜமான பார்க்கறதுக்கு, அவனுடைய செய்திகளை கேட்கறதுக்கு. அப்போ எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சர்க்காருக்கு முன் சர்க்காருக்கு பின் அப்படின்ட்டு. அப்போ மிஸ்கினும் சர்க்காருக்கு முன் சர்க்காருக்கு பின் அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் வீட்டில் வந்து படம் பார்க்குறதுக்கு வந்து எங்கள் கசின்ஸ்லாம் வந்து என்னமோ ஒரு படத்துக்கு வந்து டிக்கெட் போட்டுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. மிஸ்கின் பார்க்கறது இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு படம்லாம் பார்த்து, பல வருஷம் ஆகுது, ஒரு 3-4 வருஷம் இருந்திருக்கும். ஆலம் கியா ஹை, சினிமாய யார் ஹை? இந்த உலகமே மௌலாவுடைய சினிமா தான் ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே எடுக்கப்பட்ட படம் தான் பாய். அல்ல லவுல் மஃபூல்ல எல்லாமே ஃபில்மில் இருக்கு. இப்போ அல்லாஹ்வுடைய உதுல ஓடிட்டு இருக்கு, எல்லாமே சினிமா. அப்போ மிஸ்கின், அப்போ நான் சும்மா கேட்டேன், ஏன்பா நான் இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கேன்னு தெரியலையா? நீங்களாம் சும்மா பேசிகிட்டு இருக்கீங்களே, ஒரு மரியாதைக்காக என்னை கலந்துக்க மாட்டீங்களான்னு சும்மா கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்பா, உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுங்கிறாரு. அது எப்படி? ஒரு காலத்தில் சினிமானா முதல்ல அடிச்சுட்டு போய் ஃபஸ்ட்டு ஷோ நிற்கிறது நான் தான் எங்கள் ஊரில். அப்போது அப்படி இருந்ததை எஜமா அப்படியே மாற்றி விட்டாங்க. முதல்ல ஆரம்பத்தில் பையத்தாகும் போது ஒரு ஆள் வாவுன்னு சொல்லும் போது எனக்கு ஒன்றும் விளங்காது. எதுக்கு சொல்கிறாங்க, அவங்க பாட்டுக்கும் சொல்கிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு உணர்வு இல்லாமல் இருந்தேன். அப்போ எஜமான் தாலிமாத்துக்களை கொடுக்க கொடுக்க அல்லாஹ் தான் உன் தேவையை பூர்த்தி செய்கிறான், அல்லாஹ் தான் உன் தேவையை பூர்த்தி செய்கிறான், ஒவ்வொரு வஸ்துலேயும் நிற்பார். ஏன்னா அந்த தாலிமாத்துகளில் தெளிவாக சொல்கிறாங்க, நீ அதம், நீ வந்து சுய கூவத்து இல்லாதவன், உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நேற்று எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மா அழுதுட்டாங்க ஒரு விஷயம் சொல்லும் போது. அம்மா, காலையில நம்ம எந்திரிக்கிறோம், நம்ம அல்லாஹ் நம்ம இஸ்திக்ஃபார் செய்யணுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சர்க்கார் சொல்லக்கூடிய வகையில் இஸ்திக்ஃபார் செய்யணுமா? இப்போ எஜமா எப்படி சொல்லுவாங்க, அப்பா நீ காலையில எந்திரிக்கிற, அல்லாஹ் உன் மேல எவ்வளோ ரஹ்மத்து செஞ்சிருக்கான்னு தெரியணும்னா நீ ஆஸ்பத்திரியில் போய் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 டீயை குடிச்சிட்டு தொழுதுற நேரம் ஆஸ்பத்திரியில் போய் எமர்ஜென்சி வார்டில் பக்கத்தில் உட்காந்து பாரு, அல்லாஹ் உன் மேலே எவ்வளோ ரஹ்மத் செஞ்சுருக்காங்கிறது உனக்கு தெரியும். காலையில் நம்மளை எந்திரிக்க வைக்கிறான். இது எங்கள் அம்மாகிட்ட நேற்று நான் சொன்னேன். அதுக்கு பிற்பாடு நம்மளை பாத்ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறான். இதில் ஒரு கை வேலை செய்யலைன்னா மூலா பல்லு வளர்க்க முடியுமா? நம்ம அசுத்தத்தை நம்மளால் சுத்தம் செஞ்சுக்க முடியுமா? இன்றைக்கி உலகத்தில் யாருக்கிட்டையாவது ஒரு விஷயத்தை நம்ம போய் எதிர்பார்க்கிறது வேண்டாம், அது அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சர்க்கார் பிச்சை போடுறாங்க,
கூடையே இருந்து கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, யாரையோ சார்ந்து நம்மளுடைய தேவைகள் இருக்குது, உடல் தேவைகள் இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ பேர் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவர்களை போய் குளிக்க வைக்கிறதுக்கு, அவங்க சுத்தம் செய்கிறதுக்கு வேற ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு இது கை கால் சலாமத்தை கொடுத்து அல்லாஹ் நம்ம தேவையை நம்மளை கொண்டே கூட இருந்து அவன் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கானம்மா. இதுக்காக நம்ம அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம தௌபா செய்யணும். ஏன் தௌபா செய்யணும்? ஏன்னா நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? காலையிலேருந்து நம்ம எவ்வளோ கஃலத்தில் இருக்கிறோம், மறதியில் இருக்கிறோம், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோம். நம்மள அறியாமல வருது இந்த உலகத்தில். வேற வெளியில் போய் பார்க்கும் பொழுது, வேற இடத்துல போய் பேசும்போது நம்மள அறியாமலே இந்த விஷயம் வருது இல்லைம்மா. ஆனால் இப்படி வரக்கூடிய நேரத்தில், நீ பண்ணக்கூடிய நேரத்தில் இருந்து தான் உனக்கு அல்லாஹ் கருணை செஞ்சுக்கிட்டே இருக்கான். நீ தவறு செஞ்சாலும் அல்லாஹ் உன் மேலே கருணை செய்கிறான். அது சர்க்கார் சொல்லுவாங்க, இது உன் தகுதிக்கு செய்யலப்பா, அவனுடைய தகுதிக்கு செஞ்சிட்டு இருக்கிறான். உனக்கு உன் தகுதிக்கு செஞ்சா செய்ய முடியாதுப்பா, அவனுடைய தகுதிக்கு செஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு எஜமா சொல்லுவான். அதனால எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், இதை நினச்சி அம்மா நான் பாரு, நான் இவ்வளோ பாவியாக இருக்கிறேன், நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் இவ்வளோ அல்லாஹ் கருணையாக இருக்கிறான் பாரு. இப்போ பாவத்தை உன் மேலே போட்டுக்கிட்டு, நம்ம மேலே போட்டுக்கிட்டு தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சுக்கிட்டே. சர்க்கார் சொல்லுவாங்க, நீ அப்படி நீ செஞ்சனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உன் மேலே இறங்கும் அப்படின்னு எதுமா அப்படி சொல்லுவாங்க. அப்போது இன்னைக்கு நம்ம வெளியில் போய் பேசும்போது, இன்னைக்கு உலகத்தை பற்றி பேசுகிறாங்க, அரசியலை பற்றி பேசுகிறாங்க, சினிமாவை பற்றி பேசுகிறாங்க, காசு பணம் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடியவங்க சர்க்கார் எஜமான், ஷேக் மார்கள் மட்டும்தான் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? அதுவும் அல்லாஹ் தான் உன் தேவையை பூர்த்தி செய்யறான்னு பேசுவாங்க. கூடயே இருக்கிறான்னு அந்த எதிராக கொடுப்பாங்க, சதா அந்த எதிராக கொடுப்பாங்க, அந்த உணர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதை பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சமீபத்தில் வந்து மிஸ்கினுக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கும் போது வெளிநாட்டில் அந்த உள்ள வரைக்கும் போகலாம், உள்ளார வரைக்கும் போய் டெலிவரி ஆகிற வரைக்கும் மிஸ்கின் பக்கத்தில் இருந்து, இத்தனைக்கும் அந்த எம்ப்ராய்டிக்கல் அந்த இது வரும், அதையும் மிஸ்கின் தான் கட் பண்ண சொல்லுவாங்க. நான் தான் கட் பண்ணேன். அப்போ நான் போய் சும்மா உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும் போது எப்படி ஷேக் அப்படியே மாத்துறாங்க பாருங்க. கம்முன்னு உட்காந்துருந்தா என்னமோ பணம் ஓடுற மாதிரி எல்லாம் அங்கே பார்ப்போம், இங்கே பார்ப்போம், ஏதாவது ஓட்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் எஜமா எப்படி பார்க்க வச்சாங்க, ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க வராங்க, லேடிஸ் நர்ஸ் ஒன்று வந்து முதல்ல அவங்க என்னை பார்த்துட்டு, இங்கே போய் நில்லுங்க, அங்கே போய் நில்லுங்க, தலையில் வந்து மாஸ்க் போடுங்க, காலில் கவர் போடுங்க, அப்படி போடுங்க, இப்படி போடுங்கன்னு சொல்லி அலைய விட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ இப்படி உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, இப்படி வராதிங்க அப்படி வராதிங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க. மனைவிக்கு வந்து அங்கே டெலிவரி பிரசவம் நடக்குது. அவங்க வந்து சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க, உங்களை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு அப்படின்னு அவங்க கூட இருந்து எல்லாமே வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, ஏன்னா டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ வந்து குழந்தை வெளியில் வருது. குழந்தை வந்த கையோட என்கிட்ட கிடுகிடுன்னு இருந்த அந்த அம்மா அந்த குழந்தைய பார்த்தவொன்னே அப்படியே மாறுது. அதை எடுத்து போட்டுக்கிட்டு, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ வெளியில் வந்துட்ட, நீ வந்து நீ இது அப்படி தங்கம், நீ அது ஃப்ரெஞ்சிலேயே அந்த அம்மா அந்த மொழியிலேயே பேசுது. அப்போ சர்க்கார் பார்க்க வச்சாங்க, ஒரே ஆள் என்கிட்ட பேசும்போது வேற தஜல்லியா இருக்கு, அந்த குழந்தைகிட்ட மாறும்போது அது வேற தஜல்லியா மாறும். குழந்தைக்கு தகுந்த மாதிரி அது அழகா தூக்குது. இவ்வளோதாங்க, குழந்தை இவ்வளோ பெருசு தான் இருக்கு. என்கிட்ட பேசினா அந்த 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 ஆக்ரோஷத்தில் அந்த குழந்தைகிட்ட பேசினா என்ன ஆகும், அந்த ஆக்ரோஷத்தில் அது பிடிச்சா என்ன ஆகும். அப்போ அதை கிட்ட போகும்போது அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு, அதை கொஞ்சிறது என்ன, அதை பார்க்கறது என்ன, அப்படியே கொண்டுட்டு போய் அழகாக வச்சு அதை க்ளீன் பண்ணி அதை அப்படியே கொடுக்குறாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, சர்க்கார் அதை பார்க்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு நம்ம அந்த சகல சிஃபத்துகளை பார்க்க வைக்கிறாங்க. எப்படி வந்து அந்த அந்த செயல்கள் அவங்கள இடத்துல நெகழுது, சுயமா அவங்களுக்கு நகருதா, அல்லாஹ் எப்படி கூட இருந்து ஒவ்வொரு ஆளுகிட்ட வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு எஜமா வந்து பார்க்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பல விஷயம். குழந்தையை பார்த்தோன்னு முதல்ல ஷுஹூதுடைய பார்வை படிச்சிங்களா? ஜி மௌலான்னு பார்த்தீங்களா இல்லையா? அந்த குழந்தையுடைய நசீப், ஹுஸ்ன் நசீப், அது கியாமத் வரைக்கும் வாழ்ந்தாலும் அந்த புள்ளைய ஷைத்தான் தீண்டாது. எப்போ குழந்தையை பார்த்தோன்னு மௌலாவோட சேர்த்து பார்த்துட்டோமோ, முதல்ல நசர்லேயே மௌலா நீ பார்த்துட்டியோ, அந்த புள்ளையோட மௌலா எப்பயும் சேர்ந்தே இருப்பான். அது அல்லாஹ் பாதுகாத்துக்குவான். சுப்ஹானல்லாஹ். வா வா வா. அப்போ ஷேக்மார்களுடைய தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தான் உன் தேவையை பூர்த்தி செய்யறான்னு அவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. தெளிவா சொல்லுவாங்க. சூரத்தே ஷைக், இந்த குழந்தையின் சூரத்தில் காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை. இல்ல முதல் நசர்ல நீங்க பார்த்துட்டீங்க, அந்த குழந்தை வாழ்நாளும் சீதேவியா தான் வாழும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த உணர்வை கொடுப்பாங்க, அந்த உணர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மௌலா. இப்போ நான் வெளியில போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அல்லாஹ் தான் நம்ம தேவையை பூர்த்தி செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஆமா இதுல எனக்கு தெரியுமா இதுல என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை வந்து நம்ம தான் தவறா சொல்றோமா, இல்லை அவங்க ஒன்றும் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்கன்னு தெரியல.
ஆனால் எஜமான் நம்மளுக்கு ஏதாச்சும் சொல்லும் போது மட்டும் ஒரு சந்தோஷம் வருது. என் ரப்பு எனக்காக செய்கிறான் பாரு, என் ரப்பு எனக்கு செஞ்சு கொடுத்தான் பாரு, என் ரப்பு இருக்கிறான் பாரு அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா என்ன விஷயம் அவங்க சொல்றதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அல்லாதான் தேவை பூர்த்தி செய்யலாம், அல்லாதான் ராஜுக்கு அல்லாதான் கொடுக்குறான்னு மொத்த துணியா சொல்லுது. எல்லாமே யாருக்கு கொடுத்தா? சோறு யார் கொடுத்தா என்ன சொல்லுவாங்கம்மா? ஜி அது கொடு. சாப்பாடு யார் கொடுத்தா? அல்லாதான் கொடுத்தான். ஜி சோறு யார் கொடுத்தா, சாப்பாடு யார் கொடுத்தான்னு கேட்டா எஜமான் தான் கொடுத்தா, அல்லாதான் ராஜுக்குன்னு மொத்த துணியாவும் சொல்லுது. மாத்தமா இருக்கா? ஜி இப்போ நாம் சொல்கிறோம் அல்லா தான் இலாஹங்கிற, என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? அல்லாஹ் இலாஹ் தான். வெளியில் யார் எந்த மூமெண்ட்டு கேளுங்க, சோறு கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அல்லாஹ். சாப்பாடு கொடுத்தது யாருங்க? வீடு கொடுத்தது யாருங்க? கார் கொடுத்தது யாருங்க? ஹாதாமின் ஃபதுலி ரப்பி, இது ரப்புடைய ஃபதுல், இது ரப்பு என்ன கொடுத்த பிச்சைன்னு வீட்டில் எழுதி போட்டுறாங்க. கார் வாங்கினா ஹாதாமின் ஃபதுலி ரப்பி, ரப்பு கொடுத்த பிச்சைன்னு எழுதி போட்டுறாங்க. உயிர் கொடுத்தது யாருங்க? அல்லாஹ். அப்போ சாதாரண அனைத்து மூமின்களும் இவை அனைத்தையும் கொடுத்தவன் யாருமே இல்லை, இல்லல்லா. வாழ்நாளெல்லாம் வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமே இல்லை, கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். என் சகல தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை. இது எல்லா மூமின்களும் முஸ்லிம்களும் சொல்லத்தான் செய்கிறாங்க. அஹ்ல தரீக்கத்துக்கு என்ன வித்தியாசம்? ஜி सब में सबके साथ रहकर सबको दिखलाते हो तुम. இறைவா சகல கோடி சிருஷ்டிகளுக்கு கூட ஐனா இருந்து என் தேவையை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்ல. இது அஹ்ல தரீக்கத்துக்கு வித்தியாசம். எல்லா சிருஷ்டிகள் மூலமாக என் தேவையை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்ல அல்லாவை தவிர. இந்த எல்லா சிருஷ்டிகள் மூலமாக அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்கிறான். என் தாயின் மூலமாக, என் தந்தையின் மூலமாக, உணவின் மூலமாக, வீட்டின் மூலமாக, மனைவியின் மூலமாக, கணவன் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, கடையின் மூலமாக என் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை. இதை அகில உலகத்துள்ள எல்லா மூமினான முஸ்லிமான மனிதர்களும் சொல்லுகிறார்கள். இந்த ஈமானே காமில் தான். இந்த ஈமானுக்கு சொர்க்கம் போகலாமா? நிச்சயம் போகலாம். இந்த ஈமான் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் இந்த ஈமான் என்ன? இந்த ஈமான் தக்லீதியான ஈமான். இதில் என்ன பிரச்சனை? அல்லாஹ் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், சிருஷ்டி ஒரு பக்கம், தேவை பூர்த்தி செய்யக்கூடிய வஸ்து ஒரு பக்கம். இந்த பேர்ச்சம்பழத்தை சாப்பிட்றேம்மா, பேர்ச்சம்பழம் தனியாக இருக்குது, நான் தனியாக இருக்குது, அல்லாஹ் தனியாக இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா மழையை இறக்கி வைத்தான். அந்த மழையின் மூலமாக செடி கொடிகள் விளைவித்தன. அதில் இந்த பேரிச்சம்பழத்துடைய விதையும் விளைந்தது, மரமாகியது. அதை 4 பேர்கள் பறித்து கொண்டு வந்தார்கள், கடைத்தெருவுக்கு கொண்டு வந்து விற்றார்கள். என் தந்தை வாங்கி வந்தார், நான் அதை சாப்பிடுகிறேன். இப்படி தெரிஞ்சுங்களா? இப்போ அல்லாவுக்கும் நமக்கு மத்தியில் ரொம்ப தூரம் இருக்கு. தூரத்தை நெருக்கமாக்கணும் பாய். இப்போ எனக்கும் அந்த அல்லாவின் தூரமாக வச்சுக்கிட்டேன். அப்போ எனக்கும் அல்லாவுக்கு மத்தியில் எத்தனை டிஸ்டன்ஸ் பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் அல்லாஹ் ஏற்படுத்த நாமளா ஏற்படுத்திக்கிட்டோம். என்ன டிஸ்டன்ஸு? அல்லாஹ் மழை இறக்கி வைத்தான். அந்த மழை ஏதோ ஒரு ஊரிலே பொழிந்தது, ராஜஸ்தானிலே பொழிந்து அங்கே மரமாக விளைந்தது. மரமாக விளைந்து அதை பல வருடங்களுக்கு பின்பு அது மரம் காய்த்தது, பழுத்தது. அங்கிருந்து பேரிச்சம்பழத்தை எடுக்கப்பட்டது, பின்பு அங்கு பதப்படுத்தப்பட்டது. மஸ்கட் பழங்கிறாங்க, மஸ்கட்டில் விளைந்தது. சவுதி அரேபியன் டேட்ஸ் அப்படிங்கிறாங்க, அங்கே சவுதி அரேபியாவில் விளைந்தது, கப்பலிலே வந்தது. எத்தனை நிஸ்பத்து நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியில். கப்பலில் விளைந்தது, பின்பு இங்கே வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு வந்து, ரிட்டைல் மார்க்கெட்டுக்கு வந்து, கடைசியாக கடைக்கு வந்து நாம் வாங்கிட்டு வந்து தோம்பு துறக்க உட்கார்ந்துருக்கிறோம். இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்க எனக்கும் அல்லாவுக்கும். தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சமும் குறைக்கணுமே இல்லை. லா யஸாலு யதகர்ரபு இலைய அப்தி, இந்த அடியா நெருங்கிக்கிட்டே இருப்பான். நெருங்க 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 டிஸ்டன்ஸ் காணாகிட்டே இருக்கும் உனக்கும் அல்லாவுக்கும். உனக்கும் ரப்புக்கும் மத்தியில் டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் பாய். விளைஞ்சிங்களா? குறைச்சிக்கிட்டே வா டிஸ்டன்ஸை. இடையில் உள்ள வசாயில்கள் இருக்கு, அது நீக்கிக்கிட்டே வா. கடைசி எந்த அளவுக்கு வந்துடணும்? விளைஞ்சிங்களா? அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில வச்சதே மௌலா தான் வந்துடும்.
खिलाना हो तो ऐसा हो, पिलाना हो तो ऐसा हो, खिलाना हो तो ऐसा हो, पिलाना हो तो ऐसा हो, खुदी का ना खुदी पानी बना अल्लाह ही अल्लाह है। जला जला जी இப்போ எங்கேயோ இருந்த ஹக்கு ஜல்ல ஷானு தாலாவை கிட்ட நெருக்கணும். வஸ்ஜுது வக்தரிப், நெருங்க அல்லாஹ், நெருங்க. எப்படி நெருங்குது அல்லாஹ்வை? அல்லாஹ் தஆலா தூரமாக இருந்தார் அல்லவா நாம் நெருங்குவது. இப்போ ஃபிர்ரு இலல்லாஹ், ஓடு அல்லாஹ் எடுத்து. அல்லாஹ் எங்கேயோ தூரமாக இருந்தால் அல்லாஹ் ஓடுவது. நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத் என்ற அல்லாஹ் தஆலா உன் பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இப்போ அல்லாஹ்ட்ட கேட்கணும்ல, நீ ரப்பே என் பிடரி நரம்பை விட நெருக்கமாக நீ இருக்கிறாய், பின்ன உன்னை நோக்கி ஓட சொல்கிறாய், எப்படி ஓடுவது நான்? என் பிடரி நரம்பை விட நெருக்கமாக நீ எனக்கு இருக்கிற பொழுது உன்னை நெருங்க சொல்லி உத்தரவிடுகிறாய். வஸ்ஜுது வக்தரிப், நீ நெருங்கு அல்லாஹ் என்று சொல்கிறாய், எப்படி உன்னை நெருங்குவது? கேளு அல்லாஹ்ட்ட. இப்போ அல்லாஹ்னு சொன்னா, நீ என்னை விட்டு தூரமா இருக்கப்பா. जी वो तुझसे जुदा कब है, तू ही उससे जुदा है. அவன் உன்னை விட்டு தூரமா இல்லை, நீ அவனை விட்டு தூரமா இருக்கிற. அவன் உன்னை விட்டு ஒரு காலம் தூரமாயே இல்லை, நீ அவனை விட்டு தூரமா இருக்கிற. அவன் எங்கேயோ இருக்கிறான், நான் எங்கேயோ இருக்கிறான். அல்லாஹ் அர்ஷே முஅல்லால் இருக்கான், நான் ஃபர்ஷே ज़मीन இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஷே ज़मीन भी अर्श है जब यार साथ है. உன் நேசனை கூட வைத்துட்டா இந்த பூமி அர்ஷுல்ல முஅல்லாவா மாறி. वो तुझसे जुदा कब है, तू ही उससे जुदा है. உன்னை விட்டு தூரமா ஒரு காலம் அல்லாஹ் இல்லவே இல்லை. உன் பிடரி நரம்பை விட நெருக்கமா இருக்கிறான். பிடரி நரம்புன்னு அர்த்தம் என்ன? உன் உயிர் நாடி நரம்புகள் அவன் தான் இருக்கான்னு அர்த்தம். உன் கண்ணை விட நெருக்கமா அல்லாஹ் அவன் கூட இருக்கிறான். உன் கல்பை விட நெருக்கமா அல்லாஹ் அவன் கூட இருக்கிறான். உன் காதை விட நெருக்கமா அல்லாஹ் அவன் கூட இருக்கிறான். உன் இதய துடிப்பை விட நெருக்கமா அல்லாஹ் அவன் கூட இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இன்னல்லாஹ் வஅலமு அன்னல்லாஹ் யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி. அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனுக்கும் அவன் கல்புக்கும் குறுக்கால இருக்கான்னு அல்லாஹ் ஜல்ல ஷானு சொல்றான். அதாவது உன் கல்பு உன்னை விட்டு தூரமா இருக்குது, அல்லாஹ் அதை விட கிட்ட இருக்கான் அல்லாஹ் அவன் கூட. ஒவ்வொரு உயிருடைய சொட்டுக்களும் அல்லாஹ்வோட நெருக்கமா தான் இருக்குது. ஆனா நீ தூரமா உட்கார்ந்திருக்க. என்ன தூரமா உட்கார்ந்திருக்க? உன் வஹமன், நீ தூரமா உட்கார்ந்திருக்க. கரு வஹமே தூயி தூர் தெரே சாத் खुदा है. தனியா இருக்கிறோம், நான் வேறையா இருக்கிறேன், அல்லாஹ் வேறையா இருக்கான்ற சிந்தனை இருக்கு. அந்த சிந்தனையை மாத்து, உன் கூட அல்லாஹ் நீ பெற்றுக்கொள்வாய். கரு வஹமே தூயி தூர் தெரே சாத் खुदा है. அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்ற விளக்கம் இல்லாத, ஞானம் இல்லாத நேரம் அவனை எங்கேயோ வச்சு விளங்கிட்டு உட்காந்துருக்கிறோம். விளைஞ்சிங்களா? அல்லாஹ் கூட வச்சுக்கிட்டா உனக்கு வேணும். जी அதுதான் சூஃபியாக்கள் வருத்தப்படுறாங்க. என்ன யானி जी क्या मादूम की आंखों से खुदा है जुदा है, क्या ये अंधों की आंखों से खुदा है जुदा है. मादूम को मौजूद समझता है जमाना. மாதூமாகி சிருஷ்டிகளை இல்லாத சிருஷ்டிகளை இருப்பதாக விளங்கி இருக்குது. மௌஜூதாகி அல்லாஹ்வை இல்லை என்று காணான் விளங்குது. இந்த சிருஷ்டிகள் என்ன விளங்குறது? क्या अंधों की आंखों से खुदा है जुदा है. என்ன இந்த குருடர்களின் பார்வை விட்டு அல்லாஹ் தஆலா இப்படி பிரிந்திருக்கிறானே. அல்லாஹ் பிரிஞ்சே இல்லை பை. சூஃபியாக்கள் அல்லாஹ்வை நெருக்கமாக்கி வைக்க வரவில்லை, நெருக்கமாக இருக்கிற இறைவனை உனக்கு காட்டி கொடுக்க வந்தார்கள் சூஃபியாக்கள். ரஜாலிங்களா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க, கலெக்டர் மஃப்டியில் வந்திருக்கிறார், உங்கள் நண்பர் அவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். ஒரு இன்னொரு நண்பர், ஏழ்மையான நண்பர் அவன்கிட்ட வரார், வந்து உங்கள்கிட்ட பேசுகிறார். என்ன சொல்கிறார்? எங்க இந்த ரேஷன் கார்டு இன்னும் கையெழுத்து வாங்க முடியாமல் இருக்குது, அங்கங்கே அலைகிறோம். உங்களுக்கு தான் கலெக்டர் ஃப்ரெண்டாச்சே, அவர்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து அந்த வேலையை கொஞ்சம் முடிச்சு கொடுக்கலாமே என்று சொல்கிறார். கலெக்டர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அது அவர் தெரியல, அவர் கலெக்டர் இவர் இல்லைன்னு நினச்சிருக்காரு. யாரோ கலெக்டர்னால் ஈஸியாக பார்க்க முடியுமா அவரை? அவர் எங்கேயோ இருப்பார். அவர் பார்க்குறதுக்கு விடுவாங்களா? ஒரு கையெழுத்து வாங்க நாமலாம் போக முடியுமா? அவர்கிட்ட துரத்தி விட்ருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். பசியும் போல அவங்க சொல்லி நினச்சி உதாரணம் வச்சுக்கோங்க. என் பக்கம் தான் உட்காந்துருக்கிறார், புரிஞ்சுங்களா? ஆனால் அவர் நினச்சிருக்காரு அவர் எங்கேயோ நான் எங்கேயோன்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் எங்கே கலெக்டர்? தூ குஜா மண் குஜா, நான் எங்கே அவர் எங்கே? ஆனால் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான்னு அவருக்கு தெரியல. சொல்லுங்கள் நான் கேட்டிருக்கேன். இல்லை அவரை பார்க்கவே முடியல, பல தடவை ட்ரை பண்ணிட்டேன்,
ஒரு வருஷமாக அலையிறேன், ஒரு கையெழுத்து வாங்குறதுக்காண்டி அவர்கிட்ட முடியலாமல் இருக்குது, நீங்களாவது உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்களே கொஞ்சம் வாங்கி கொடுங்க நீங்கள் அப்படி. ஜி அவருடைய அந்தஸ்து அவருக்கு தெரியல. ஜி இப்போ குறுக்கால ஏதோ ஒன்று பேசுகிறார், ஒன்று அவர் கடுப்பார், நான் பேசிட்டு நீ யாரியா பேசிட்டு இருக்கிறேன் யார்கிட்ட, கலெக்டர் தான் அவர், கலெக்டரை கடுப்படிக்கிறார். ஏன்னா கலெக்டரை பற்றி தெரியல, அதனால அதபும் வராது. பெருமான சொன்னாங்க, ஆனால் ஆரஃபுக்கும் பில்லாஹி வ அக்ஷாக்கும் பிஹி, உங்கள் அனைவரைக்கான அல்லாஹ்வை நான் ரொம்ப அறிந்திருக்கிறேன், ஆகவே அல்லாஹ்வை ரொம்ப அஞ்சுகிறேன் அப்படின்ட்டாங்க. நாம் சின்ன பிள்ளைத்தனமாக விளையாண்டுருக்கிறோம், காரணம் அல்லாஹ்வை யாரும் தெரியாத நிலை விளையாண்டுருக்கோம். நாம் அல்லாஹ்வை அறியவில்லை என்பதால் அல்லாஹ்விட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு அல்லாஹ் எப்படி மதிக்கணுமோ மதிக்கல. ஒமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரி, அல்லாஹ்வை எப்படி நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டுமோ கண்ணியப்படுத்தவில்லை. காரணம் அல்லாஹ் என்றால் யார், அவன் அந்தஸ்து என்ன, அவன் யார், எங்கே இருக்கிறான், நாடி நரம்பை விட கூட இருக்கான அர்த்தம் என்ன என்று விளங்காமல் இருக்கும். அதனால் அல்லாஹ் மதிக்க தெரியல நமக்கு. அல்லாஹ்வை எந்த அளவு நீ அறியறியோ அல்லாஹ்வுடைய பயம் அதிகரிக்கும். பயம்னா எப்படிங்க, கைகால் தொட நடுக்குமா, அப்படி இல்லை, அந்த பயம் இல்லை. காதல் கலந்த பயம் அது, அன்பு கலந்த பயம் அது, மரியாதை கலந்த பயம் அது. விளைஞ்சிக்கலாம், அவன் நினைச்சா கல்ல தண்ணி வரும், அல்லாஹ் அந்த பயம் அது வரத்தான் செய்யும். விளைஞ்சிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் தம்பி, எந்த கலெக்டர் இவ்வளோ நேரமாக நீ பார்த்துட்டு இருக்கிறியோ பேசிகிட்டு இருக்கிறியோ, அது திட்டுறாரு நடுவில், இருந்தாலும் மோசமான ஆளாக இருக்கார், எத்தனை தடவை போனேன் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு, அவர் திட்டுறாரு, அவர் அதெல்லாம் அவர் கால் ஒன்று தான் இருக்குது. அறிஞ்சு எந்த கலெக்டர் இவ்வளோ நாளாக நீ தேடிட்டு இருக்கிறியோ பேசிகிட்டு இருக்கிறியோ இவர் தான்ப்பா அவர் அப்படின்னா, என் மேலே அகீதா அதிகமாக இருந்தது என்றால் நான் நம்புவார் அவர். அப்படிங்களா, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. என் மேலே அகீதா கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், சும்மா விடைக்காதீங்க, உன் பக்கத்தில் சைக்கிளில் பின்னாடி உட்காந்து வராரு கலெக்டர், பைக்கில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு உன் பின்னாடி வராரு கலெக்டர், ஏங்க நீங்கள் வேற விளைஞ்சிங்களா. அவர் என் மேலே அகீதா இல்லைன்னா நான் சொல்கிற செய்தி நம்ப மாட்டார். அதனால் குர்ப இலாஹி கிடைக்காது. அதாவது ஜிஸ்மன் கரீபில் இருக்கிறாரு, கல்பன் தூரத்தில் இருக்கார். அவர் உடலால் நெருங்கி இருக்கிறார், கிட்ட தான் உட்கார்ந்துருக்கார், கை கொடுக்குற தூரத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறார், ஆனால் உள்ளத்தால் தூரமாக இருக்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறேன் விளங்கிட்டு இருக்கேன். இதுதான் மனுஷனுடைய இன்னைக்கு. ஓ துதுசே ஜுதா கப் ஹை, அவன் உன்னை விட்டு எப்போ தூரமாக இருந்தான், தூ ஹி உஸ்ஸே ஜுதா ஹை, நீதான் அவனை விட்டு தூரமாக இருக்கிறார். கருவஹ மே தூயி தூர் தெரே சாத் खुदा है, நான் வேறு அவன் வேறு இடத்தில் இருக்கிறோம், நான் இங்கே அவன் அங்கே என்ற எண்ணம் இருக்கிறது. தூயிக்கு இரண்டு என்று எண்ணம், அதை மாத்து. தெரே சாத் खुदा, உன்னோடு அல்லாஹ் இருப்பதை நீ பெற்றுக்கொண்டு வாய்க்க. இப்போ இவருக்கு எம்மேல அகீதா 100க்கு 100 இருந்தால், அப்போ நான் கலெக்டர் என்று இவர் தான் என்று சொன்னதை 100க்கு 100 நம்புவார். வர இல்லையா, 100க்கு 100 எம்மேல் நம்பிக்கை இருந்தால் அவர் 100க்கு 100 நம்புவார். நீங்கள் சொன்னது உண்மை, இவர் தான் கலெக்டர். எம்மேல 50% நம்பிக்கை வச்சிருக்காரு அவர். நான் சில நேரம் உண்மையும் சொல்லுவேன், பாதி பொய்யும் சொல்லுவேன், எம்மேல் நம்பிக்கை வச்சிருக்காரு. அப்போ இவர் கலெக்டரா இல்லையான்னு 50% தான் நம்புவார் அவர். எம்மேல 5% தான் நம்பிக்கை வச்சிருக்காரு. இது 99% ஃப்ராடு, ஒரு 5% வேணால் நம்பலாம் அப்படின்னு சொன்னால், இவர் கலெக்டர் என்பதையும் 5% தான் நம்புவார். இதுதான் உண்மை. என்னை அவர் நம்பவே இல்லைன்னு வச்சுங்களேன், சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறார் அவர். அப்போ நான் கலெக்டர் சொன்னால், பார்த்தீங்களா உன்னுடைய 100கணக்கான பொய்கள் இது ஒன்று, 10ஓட 11, அத்தோட இது ஒன்று, போயா இவர் தான் கலெக்டராக நம்மகிட்ட சொல்கிறாரு. வேறு நாங்களாம் என்ன காதில் பூ வச்சு வளர்த்துறோம்னு நினச்சிங்களா என்று அவர் போய் விடுவார். அதனால தான் ஷேகமாரும் ஷேக மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அகீதத்து ஷேக கண்மூடித்தனமாக நம்பு, அப்போதான் அவங்க உன்னை ஹக்கின் பக்கம் திருப்புவாங்க. அவங்க நீ 100க்கு 100 என்னை நம்பினா உன்னை கரெக்ஷன் பண்ணி விட்டுருவேன், நான் வந்துக்குவேன். அப்புறம் நீயே அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி வைக்கிறேன், என் ஃப்ரெண்டுப்பா, நீ அவரை கவனிச்சுக்குப்பா நான் சொன்னால் போதும், அப்புறம் நீங்களே பேசிக்கலாம், என்ன வேலை என்ன முடிச்சு கொடுத்துரு, நாளைக்கு வாப்பா ஆஃபீஸுக்கு வாப்பா பார்த்துக்கிறேன் அப்படி ரஞ்சா இல்லைங்களா. அங்கே போய் இப்போ ஆஃபீஸுக்கு போனார் இவர் வசீமுல்லா, இது வரைக்கும் அறிமுகமே இல்லை, இப்போ அறிமுகம் ஆயிடுச்சு. ஃபோன் நம்பர்லாம் பர்சனல் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டாரு. வாசலில் போனால் ஒரு டவாலி, இந்த காவாலி எல்லாம் நிற்பாங்க, தாண்டி உள்ளே போக முடியுமா? முடியாது. இல்லை போலீஸ் நிற்கும், எல்லாம் நிற்கும், கன்லாம் வச்சு நிற்பாங்க, உள்ளே விட மாட்டாங்க. இலக்கமாக வந்த வசீம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். வழக்கமாக வந்தவர் என்று, ஏப்பா உனக்கு எத்தனை சொன்னால் அறிவு வராது, அவரெல்லாம் பார்க்க முடியாது போ அப்படின்னு ஒரு ஃபோன் அடிக்கிறேன். சார் உங்கள் வீட்டு வாசல் தான் நிற்கிறேன், உங்கள் ஆஃபீஸ் வாசல் தான் சார் நிற்கிறேன் அப்படின்னு. அவரே எந்திரிச்சு வந்து கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போயிட்டார். இப்போ எவன் தடுப்பான்? இப்போ கலெக்டராக எந்திரிச்சு வாசல் வரைக்கும் வந்து அவராக கையை வச்சு வாங்கப்பான்னு கட்டி அணிச்சு கூட்டிகிட்டு போகிறார். இப்போ யார் தடுப்பாங்களா?
யாராவது ஒன்று பார்க்குவாங்களா, தடுப்பாங்களா? முடிவை யாரும் தடுக்கவே மாட்டாங்க. இப்போ ஏன் நட்பு ஆயிடுச்சுப்பா, ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. இப்போ நீ எல்லாரும் யாரை பார்த்து முந்தி பயந்தாயோ இவர்கள் இப்பொழுது அவர்களை உன்னை பார்த்து பயப்படுவார்கள். அவர் கட்டி அடிச்சு கூட்டிட்டு போறாரு, நீ வெளியூர் சார் எனக்கு ஒரு காரியம் சொல்லுங்க சார் கலெக்டர். இது வரைக்கும் உன்னை கண்டு பயந்தவர், நீ யாரை கண்டெல்லாம் பயந்தாயோ இப்பொழுது அவர்கள் உன்னை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதே இன்ஸ்பெக்டர், அதே டிஎஸ்பி சார் ஒரு கையெழுத்து வாங்கணும், நானும் ஆளே நீங்க தான் சொல்லுங்க சார். எந்த சிருஷ்டிகளை கண்டு நீ இதுவரை நீ பயந்து கொண்டிருந்தாயோ நீ மௌலாவுடன் நட்பு ஆகிவிட்டால் அந்த சிருஷ்டிகள்லாம் உன்னை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிடும். நீ பயப்பட தேவையில்லை, அவையெல்லாம் உனக்கு வழிபட ஆரம்பிச்சிடும். உனக்கு பேச ஆரம்பிச்சு சிருஷ்டிகள் நீ மௌலாவை தரிசிக்க ஆரம்பித்து விட்டால் அவைகள் எல்லாம் உன்னை கண்டு ஆசைப்படும், உன்மேல் காதல் கொள்ளும், உன்னை பிரியப்படும், உன்னை பயப்படும் அப்படின்ட்டாங்க. அப்ப நீ அகீதத்து ஷேഖின் மேல 100க்கு அகீதாவை ஏன் சொன்னாங்க? எதுக்காக ஷேഖ நம்புங்கிறாங்க? அப்பதான் நீ ஹக்குடைய அஸ்ராறுகளை ஷேഖ் ஒன்னு ஒன்னா சொல்லுகிற பொழுது நீ நம்புவாய். ஷேഖை அன்புகள் என்று ஏன் சொல்கிறார்கள்? அப்பதான் அல்லாஹ்வுடைய முஹப்பத்னா என்னன்னு உனக்கு காமிச்சு கொடுப்பாங்க. அஸ்மத்தே ஷேഖ், அகீதத்தே ஷேഖ், ஹிதமத்தே ஷேഖ், முஹப்பத்தே ஷேഖ், சுஹபத்தே ஷேഖ் ஏன் சொன்னாங்க? சுஹபத்தே ஷேഖ் இருந்தா சுஹபத்தை ஹக்கா மாத்தி விட்டுருவாங்க. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு என்னுடைய ஜாத் என்ற ஜன்னத்தில், ஜாத் என்ற சுவனத்தில் நீ முதலில் நுழைய வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் நேரடியாக என்ற வராத ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி என்றார். என் இபாதத், என் இபாதுகளோடு சேர்ந்து கொள், என் ஹாஸான அடியார்களோடு சேர்ந்து கொள், அவர்களோடு சேர்ந்து என்றவா வகுனு மா சாதிகீன், சாதிகீனோடு சேர்ந்து என்றார் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. இல்லை எங்கூட சேர்ந்துருன்னு சொல்ல வேண்டியதானே? எங்கூட சேர்ந்து இருப்பா சதா, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் என்ற உணர்வு உனக்கு இல்லாமல் இருக்கிறையே, அந்த உணர்வு இருப்பவர்களோடு சேர்ந்து கொள், உன்னை என்னோடு சேர்த்து வைத்து விடுவார். தெரிஞ்சுங்களா? குழந்தைய பார்த்த உடனே சுகூதாச்சான்னு கேட்டேன், பார்த்த உடனே சுகூது செஞ்சாங்கம்மான்ட்டான். குழந்தைய முதல்ல கண்ணில் பார்த்தோன்னா மௌலா தூ ஹி தூ தூ ஹி தூ. தெரிஞ்சுங்களா? அக்ஸாஹிர் பசூரத் இந்த சூரத்தில் காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ் என்று ஷஹூது செய்து விட்டால் அந்த குழந்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சயீதி அஸலி ஆக்கிடுவாங்க. அஸலன் அல்லாஹ் தஆலா சீதேவி ஆக்கிடுவான் அந்த குழந்தைய. எந்த ஷைத்தானும் கிட்ட வராமல் பாதுகாத்துருவான். ஏன்? ஷஹூதோடு பிறந்த குழந்தை, ஷஹூதோடு வந்த குழந்தை. இப்பவும் சரி, உன்னுடைய பிள்ளைகளை, உன் மனைவி, உன் பிள்ளைகளை, உன் சொந்தக்காரங்களை, உன் வாப்பாவை, உன் அம்மாவை நீ பார்க்கும் போதெல்லாம் ஷஹூது செய். மௌலாவை பார், மௌலா நீதான் பார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்கள் மீது அவர்கள் உன்மேல் கருணை கொள்பவர்களாக, அன்பு கொள்பவர்களாக, பாசம் கொள்பவர்களாக அல்லாஹ். நீ அவளை மாற்றணும்னு நினைக்க வேணாம், அவர்கள் ஷஹூது செஞ்சால் போதும், அல்லாஹ் தஆலா கூட இருக்கிற அவன் உனக்கு சாதகமாக மாற்றிடுவான். நாம் சிருஷ்டிகளை பிடிக்கிறோம் அல்லாஹ் விட்டுட்டு, ஒரு காலம் நடக்கவே நடக்காது. அப்போ ஷேഖமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படிங்க? அல்லாஹ்வை ஒரு பக்கம், உன்னை ஒரு பக்கம் வைக்க வேணாம். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ். நாம இதுவரைக்கும் எப்படி சொல்லிட்டு இருந்தோம்? லா இலாஹ, இது என் தேவையை பூர்த்தி செய்யாது, இல்லல்லாஹ், அந்த அல்லாஹ்வை தவிர. எந்த அல்லாஹ்? அர்ஷுக்கு மேல இருக்கிறானே அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் என் தேவையை பூர்த்தி செய்யவில்லை. தண்ணீர் என் தேவையை பூர்த்தி செய்யவில்லை, அல்லாஹ் என் தேவையை பூர்த்தி செய்யறான். கணவன் என் தேவையை பூர்த்தி செய்யவில்லை, அல்லாஹ் என் தேவையை பூர்த்தி செய்யறான். உணவு என் தேவையை பூர்த்தி செய்யவில்லை, அல்லாஹ் என் தேவையை பூர்த்தி செய்யறான். அப்படி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ எப்படி ஆக்கிட்டாங்க? இந்த பேர்ச்சம்பளம் என் தேவையை பூர்த்தி செய்யவில்லை, இல்லல்லாஹ், இந்த பேர்ச்சம்பளத்தில் இருக்கிற மௌலாவை தவிரட்டாங்க. லா இலாஹ நஃபி ஜஹா நஃபி வஹா இஸ்பாத்துட்டாங்க சர்க்கார். இந்த பேரிச்சம்பளம் என் தேவையை பூர்த்தி செய்யாது, இல்லல்லாஹ், பேரிச்சம்பளத்தில் ஐனா இருக்கானே அந்த மௌலாவை தவிர வேற யாரும் பூர்த்தி செய்ய முடியாது. பேரிச்சம்பளம் தாத்தில் அதம், அது உஜூத், மௌலாவோட உஜூது கொண்டு காட்சி அளிக்குது. அது நஃபம் செய்யாது, தீமை செய்யாது, சாஹிபே குவத்து கிடையாது. அது ஒரு நன்மை செய்தாலும் அல்லாஹ் தான் செய்வான், அது ஒரு தீமை செய்தாலும் மௌலா அல்லாஹ் தான் செய்வான். தெரிஞ்சுங்களா? அது சிஃபாத்தில் நாக்கிஸ், அது அல்லாஹ்வுடைய சிஃபாத்து மஸ்ஹரா இருக்கு. அல்லாஹ் தஆலா நடனால் அதில் ஹயாத்தை கொடுப்பான். இல்மு, இராதா, குதுரத், சமாத், பசாரத், கலாம் வெளிப்படுத்துவான். இந்த பேரிச்சம்பளமும் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. அது சந்தோஷப்படுது. இந்த தட்டில் இவ்வளோ பேரிச்சம்பளம் இருந்துச்சு, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதை எடுத்து உதாரணம் காட்டுவதற்கான மௌலாவை ஷஹூது செய்யறதுக்கு என்ன நசீபாக மௌலா தெரியும். பேரிச்சம்பளத்தில் சரிதான் இல்லை பை மௌலா. இப்போ இந்த பேரிச்சம்பளத்துக்கு நன்மை தீமை செய்பவர் யாரும் இல்லை. மாஷா அல்லாஹ், இது ஷஹூது செஞ்ச பேரிச்சம்பளம். இது அல்லாஹ் தஆலா நீங்கள் நாடனக்காக நிறைவேற்றி கொடுப்போம். யாருக்கு வேணும்?
ஜான் மோலா கொடுத்துருக்கு. பிஸ்மில்லா மோலா சாப்பிடுங்க. அல்லாஹ் பரிபூர்ண ஷிஃபா கொடுத்து விரைவில் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். मौला मौला ही मौला शहूद करके खाओ, शहूद करके खाओ. மௌலா நம்ம கூட உம்ரா வந்தாங்க, காபத்துல்லா திரையை பிடிச்சி துவா செஞ்சோம், யாரெல்லாம் மீண்டும் எங்களை ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு. இன்ஷா அல்லாஹ் பாருங்க, நடந்து ராஜ நடையில் வருவாங்க, ஹஜ்ஜுக்கு வருவாங்க இன்ஷா அல்லாஹ். இடையில் ஏற்பட்ட அந்த சிறு கஷ்டங்கள் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக ஷிஃபாவாகிடுவாங்க. அல்லாஹ் அவங்களை ஆபாதாக வச்சுருப்பான் இன்ஷா அல்லாஹ். ஜி வா 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 அல்லாஹ் உங்கள் கைகளை சலாமத்தாக்குவோம், உங்கள் கால்களை சலாமத்தாக்கி நடந்து ஜி உங்கள் சூட்கேஸை நீங்களே தூக்கி கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை விரைவில் அல்லாஹ் தஆலா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஒன்றா போவோமா, ஒன்றா உம்ரா கூட்டி போனால் அல்லாஹ் தஆலா ஒன்றா ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. எல்லோரும் ஒன்றா போவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ரஞ்சாயிலே பை அப்போ நீங்கள் அந்த வஸ்துக்களை மாற்றுவதற்கு என்ன வழி? மௌலாவை பார்த்துருங்க. வஸ்துவை நீங்கள் வஸ்துவாக பார்த்தீங்க, அதிலிருந்து ஷர் தான் வெளிப்படும். ஏன்னா ஷை இருக்கே ஷர்ரே மாஸ், ஷை என்னமா ஷர்ரே மாஸ், ஷர்ரே மாஸ் அர்த்தம் என்ன? அதிலிருந்தும் தீமை தான் வெளிப்படும். மஹ்லூக் மௌலா யாருங்க? ஹைர மஹஸ், அவன் ஹைரே ஹை நன்மை தான் வெளிப்படுத்துவான் அல்லாஹ் தஆலா. நீ வஸ்துவா பார்த்தா அதிலிருந்து கூடிய ஷர் தான் வெளியே வரும். நீ வஸ்துவை ஒரே வஸ்து தான், அதை நீ மௌலாவை பார்த்தா அதிலிருந்து ஹைர் வெளிப்படும். அதோட சிஃபத்து மாறும் பாய். இப்போ மௌலா உதாரணம் சொன்னால் கைஃபித்தாக இருந்துச்சு, அதே நரசமா என்னைய பார்த்தோன்னா எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. எதிரி உட்கார், அதை மாட்டேன் இதை மாட்டேன், காலில் சாக்ஸ மாட்டேன், கையை சாக்ஸ மாட்டேன், அதை மாட்டேன் இதை மாட்டேன், என்னை கண்டவொன்னா எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. இஞ்சி டீ குடிச்சு வந்த மாதிரி இருக்குது பார்த்தா, அந்த கடிக்குது அந்த அம்மா. குழந்தை பிறந்த குழந்தை அந்த கொஞ்சம் என் கண்ணே என் மணியே நல்லா இருக்கிறியாம்மா தங்கம், ஜி வந்துட்டியாம்மா கவலைப்படாத வெளியே வந்துட்ட நல்லா இருப்ப அப்படின்னு அந்த பிள்ளைட அந்த கொஞ்சம் இது சொல்கிறத குழந்தை விளங்குதா இல்லையோ, அந்த அன்பை வெளிப்படுத்துது. ஏன் இப்போ அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய்க்கு அடுத்த நர்சம்மா, அது ஒரு தாய் மாதிரி புரிஞ்சுங்களா. அங்கே கண்டிஷன் மிகுந்த டாக்டர் அவர், எதுவும் யாருக்கும் எதுவும் ஏற்பட்டக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, கையை மாட்டு காலில் உரைய மாட்டார். அப்போ அந்த அந்த அதே ஒரே நர்சம்மா புரிஞ்சுங்களா. ஒரு தஜல்லி வேற மாதிரி இருக்குது, அடுத்த தஜல்லி வேற மாதிரி இருக்குது. ஒரு நர்சம்மா 2 தஜல்லி பார்க்கும்போது ஒரு வஸ்துவிலேயே 2 தஜல்லி வராது. இப்போ இந்த பேர்ச்சம்பளத்தில் நீ பேர்ச்சம்பளத்தை பார்த்தால், பேர்ச்சம்பளத்தை நீ பார்ப்பாயானால் அது அதனுடைய வஸ்து, அதனுடைய தன்மையை காட்டும், அதை மூஞ்சி தான் காட்டும். நீ பேர்ச்சம்பளம்னு பார்த்தா அதனை மூஞ்சி தான் காட்டும். அது மூஞ்சி என்ன? ஷர்ரே மஹஸ். நீ பேர்ச்சம்பளத்தில் மௌலாவை ஷஹூது செஞ்ச, மௌலா தன் முகத்தை காட்டுவான் அல்லா ஜல்ல ஷானு. அது என்ன? கருணையே உருவானவன் அல்லா தஆலா, அவன் கருணையின் முகத்தை காட்டுவான் அல்லா ஜல்ல ஷானு. பழம் ஒன்றாக இருந்தாலும் நீ எப்படி அதன் பக்கம் தவஜ்ஜு செலுத்துறியோ அது மாதிரி வேலை காட்டும். ரஜலிபை ஹக் ஜாஹிர் பசூரத் ஷை, இதில் காட்சி அளிப்பவன் மௌலாவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு ஷஹூது செய். ஹக் ஹி ஹக் மௌலாஹி மௌலான்னு நீ பாரு. அல்லா ஜல்ல ஷானு தஆலா இது உனக்கு ஹைரே மாஸ் ஆக்கிடுவோம். உள்ளே போய் 100 ஆயிரும். இஸ்லாக சொல்லுவாங்க, உணவு உண்ணும்போது அது 100 ஷஹூது செஞ்சாமா உள்ளே போய் 100 ஆயிரும். 100 அர்த்தம் என்ன? அதனுடைய ஷர் சுத்தமாக நீங்கிடும். ஹைர் ஹி ஹைர், அது உள்ளே போய் உனக்கு அல்லாஹ்வுடைய ஜிக்ரத்தான் தூண்டும். நீ அல்லாஹ் மறந்து சாப்பிட்டேன்னா உள்ளே போய் ஷர்ரை தூண்டும், பாவம் செய்யும் எண்ணங்களை தூண்டும் அந்த உணவு. நீ மௌலாவை ஷஹூது செஞ்சு சாப்பிட்டா உள்ளே போய் அது உனக்கு நன்மை செய்யும் எண்ணங்களை தூண்டும். இந்த பழம் யார் கொடுக்கலாம்? மௌலா சாப்பிடு. மௌலா பிரான்ஸ் இருக்கிறா, சிந்தனை வருது, மௌலா கொடுக்க சொன்னால் கொடுத்தாச்சு. பை அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மற்றவர்கள் சொல்வதற்கும் நம்முடைய ஷேഖ்மார் நம்ம சொல்லிக் கொடுத்துக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹ்வை தூர வைத்து சொன்னார்கள், நீ அல்லாஹ்வை கூட வச்சு சொல்லுதான். எந்த அளவு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும்? கூட வச்சு பார்க்கும் வஸ்துக்கள் அனைத்திலும் இருந்தும் ஐனா இருந்து என் தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை, என்னோடு ஐனா இருந்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வைப்பவன் யாரும் இல்லை. அந்த அளவு கலிமாவை கொண்டு வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் நமக்கும் ஷேഖ்மார்கள் சொல்லிக் கொடுத்த கலிமாவுக்கும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய கலிமாவுக்கும் வித்தியாசம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சதா ஹக்கை ஷஹூது செய்து வாழக்கூடியவன் அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த வீட்டை மன்சூர் ரஹ்மான் ஆக்குவானாக. வார வாரம் மிகச்சிறந்த முறையில் மஜ்லிஸ் நடக்க தௌஃபீக் செய்வானாக. இந்த
இந்த ஊர் மக்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. அனைவருக்கும் கலிமாவுடைய பேரின்பத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இவருங்க டெய்லி கான்ஃபரன்ஸ் கால் நடக்குதுலமா? எத்தனை மணிக்கு? சாயந்தரம். யாரா கலந்துக்கிறாங்க? கை தூக்குங்க. 1 2 3 4 மாஷா அல்லாஹ். என்ன கான்ஃபரன்ஸ் கால் டெய்லி பயன் கொஞ்சம் நேரம். நீங்கள் முழுமையாக 9 to 9:30 வரைக்கும் கொஞ்ச நேரமாவது வந்து கலந்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்லுங்கள் எல்லாரும்? அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ், இந்த இல்லத்தை மன்சூலுர் ரஹ்மான் ஆக்கு. யா அல்லாஹ், பல்லாயிரக்கணக்கான நல்லடியார்கள் வந்து கலிமாவை அறிந்து கொள்ளக்கூடிய இல்லமாக்கிறி. யா அல்லாஹ், எங்களுடைய நண்பர் ஜான் எஜமான் அவர்களுக்கு பரிபூர்ண ஆஃபீஸ் சலாமத்து கூடிய. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எப்படி அவர்கள் எங்களோடு உம்ராவுக்கு வந்தாங்களோ அது மாதிரி எங்களோட ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய தௌஃபீக் செய்ய. யா அல்லாஹ், அவங்க கைகாலில் பரிபூர்ண ஷிஃபாவை கூடிய. யா அல்லாஹ், நீண்ட வயசையும் உடல் ஆரோக்கியத்தையும் கூடிய. யா அல்லாஹ், அவங்க பெற்றோர்களுக்கும் நீண்ட வயசையும் ஆரோக்கியத்தை கூடிய. யா அல்லாஹ், அவங்க மனைவி மக்களுக்கு நீண்ட வயசையும் ஆரோக்கியத்தை கூடிய. யா அல்லாஹ், இந்த சபையில் கலந்து கொண்டு எங்களை எல்லோரையும் மன்னிச்சது. யா அல்லாஹ், எல்லோருக்கும் யா அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் லாயிலாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கூடிய. யா அல்லாஹ், எங்கள் எல்லோருக்கும் நீண்ட வயசக்கூடிய. யா அல்லாஹ், இந்த ஊர் மக்கள் அனைவரையும் மன்னிச்சது. யா அல்லாஹ், அனைவரையும் கலிமாவை புழங்க போல் ஆக்கிறியா அல்லாஹ், கலிமாவுடைய சேவை செய்ய எங்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் திருக்கலிமாவை சொல்லித்தரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ். உலகமெங்கும் சென்ற திருக்கலிமாவை சேவை செய்வதற்கு எங்களை பொறுக்கி எடுத்துக்கையா அல்லாஹ். உனக்கு இஹ்லாசுடனே ஆஃபியத்துடனே லா இலாஹா இல்லல்லாஹ் சேவை எங்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ். உன்னை காட்டுவதற்காக உன்னை பற்றி மக்களுக்கு சொல்ல தௌஃபீக் செய்யா அல்லாஹ். எங்களை காட்டுவதற்காக என்னை காட்டுவதற்காக இல்லாமல் யா அல்லாஹ் உனக்காக வேண்டி ஹிதமத் செய்ய தௌஃபீக் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த கலிமாவை சொல்லுவதை எங்களுக்கு பேரின்பத்துக்குடியா அல்லாஹ். இந்த இல்மு ஞானங்களை நீ குடியா அல்லாஹ். கலிமாவோட இல்மு எங்களை பொங்குவதற்கு நசீபாக்கியா அல்லாஹ். அதை கொண்டு நாங்களும் பேரானந்தம் அடைய தௌஃபீக் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உடைந்து போன உள்ளங்களிலே ஆனந்தங்களை உண்டாக்குவதற்கு தௌஃபீக் அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். மௌலா கலிமாவை பற்றி அழகாக பாட்டு படித்தாங்க. அதை நீங்கள் முந்தி விளங்கல. இப்போ கலிமாவோடைய பாடம் கேட்ட பின்னாடி இப்போ கேளுங்க, நல்லா விளங்கும். அது திரும்பி படிக்கலாம் அந்த பாட்டை. லா இலாஹ இல்லல்லாஹ். சகல தேவைகளை பூர்த்தி செய்பவன் நீயே அல்லாஹ், அதை சிருஷ்டியின் உடனிருந்தே செய்பவனும் நீயே யா அல்லாஹ். சகல தேவைகளை பூர்த்தி செய்பவன் நீயே அல்லாஹ், அதை சிருஷ்டியினுடனிருந்தே செய்பவனும் நீயே யா அல்லாஹ். உன்னை அன்றி யார்தான் தேவையை பூர்த்தி செய்ய முடியும்? உன்னை அன்றி யார்தான் தேவையை பூர்த்தி செய்ய முடியும்? இலாஹுவாக இருக்கும் ஒருவன் நீயே யா அல்லாஹ். சகல தேவைகளை பூர்த்தி செய்பவன் நீயே அல்லாஹ், அதை சிருஷ்டியின் உடனிருந்தே செய்பவனும் நீயே யா அல்லாஹ். ஜாத்தில் ஹாயும் பகுத்தானவனே, தன்னில் தானாய் தரிபட்டவனே. ஜாத்தில் ஹாயும் பகுத்தானவனே, தன்னில் தானாய் தரிபட்டவனே. அதமான என்னை உன் உஜூதை கொண்டு தரிபட்டிருக்க செய்தவனே. என்னில் நான் இல்லை, என்னில் நான் இல்லை, என்னில் நீயே இருக்கிறாய். இலாஹுவாக இருக்கும் ஒருவன் நீயே யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். சகல தேவைகளை பூர்த்தி செய்பவன் நீயே அல்லாஹ், அதை சிருஷ்டியின் உடனிருந்தே செய்பவனும் நீயே யா அல்லாஹ்.
சிஃபாத்தில் காமில் ஆனவனே எந்த குறையும் இல்லாதிருப்பவனே சிஃபாத்தில் காமில் ஆனவனே எந்த குறையும் இல்லாதிருப்பவனே நாக்கிஸ் எனது குறைகள் அனைத்தையும் உன் சிஃபாத்தை கொண்டு மறைப்பவனே என்னில் நான் இல்லை என்னில் நான் இல்லை என்னில் நீயே இருக்கிறாய் இலாஹுவாக இருக்கும் ஒருவன் நீயே யா அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அஃஆலில் முக்தாரானவனே அனைத்தையும் செயல்பட வைப்பவனே அஃஆலில் முக்தாரானவனே அனைத்தையும் செயல்பட வைப்பவனே மஜ்பூரான என்னை நிஸ்பத்தாக்கி மிக கண்ணியமாக வளர்ப்பவனே மஜ்பூரான என்னை நிஸ்பத்தாக்கி மிக கண்ணியமாக வளர்ப்பவனே என்னில் நான் இல்லை என்னில் நான் இல்லை என்னில் நீயே இருக்கிறாய் இலாஹுவாக இருக்கும் ஒருவன் நீயே யா அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் ஆசாரில் மாலிக்குல் முல்கானவனே சகல லோகங்களின் அதிபதியே ஆசாரில் மாலிக்குல் முல்கானவனே சகல லோகங்களின் அதிபதியே முஹ்தாஜ் என்னை உன் ரஹ்மத்தை கொண்டு அதிபதியாக்கி பார்ப்பவனே என்னில் நான் இல்லை என்னில் நான் இல்லை என்னில் நீயே இருக்கிறாய் இலாஹுவாக இருக்கும் ஒருவன் நீயே யா அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் சகல தேவைகளை பூர்த்தி செய்பவன் நீயே அல்லாஹ் அதை சிருஷ்டியினுடனிருந்தே செய்பவனும் நீயே யா அல்லாஹ் உன்னை அன்றி யார்தான் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் உன்னை அன்றி யார்தான் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் இலாஹுவாக இருக்கும் ஒருவன் நீயே யா அல்லாஹ் நீயே யா அல்லாஹ் நீயே யா அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ்